பழைய ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றப்படாது அப்படின்றதை நான் பலமுறை வலியுறுத்தி வந்திருக்கிறேன். இப்போது நிறைவேற்றப்பட்ட இந்த திட்டமும் பழைய ஓய்வூதிய திட்டம் அல்ல. பழைய ஓய்வூதிய திட்டம்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. 2003க்கு முன்பு வரை அமலில் இருந்த பழைய ஓய்வூதிய திட்டம் என்றால் என்னவென்றால், நீ ஒரு எக்ஸாம் எழுதிட்டு போய் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதிட்டு போய் கவர்மெண்ட்டில் சேர்ந்துடுற, அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. நீ வேலை பார்த்துட்டு இருப்ப. 25 வருஷமோ 30 வருஷமோ கழிச்சு நீ ஓய்வு பெறும்போது கவர்மெண்ட்டு கிராஜுவேட்டின்னு ஒரு பெரிய அமௌண்ட்டு பென்ஷனை மாதந்தோறும் கொடுக்கும். நீ ஓய்வு பெற்ற பிறகு இறந்து போனாலும் உனது மனைவிக்கு அந்த ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம்னு அதை சொல்கிறாங்க, கிடைக்கும். எளிமையான உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், என் தாயார் ஒரு 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்க. அக்கௌண்ட்டை முடக்கினதுலேருந்து பென்ஷன் வாங்கலை. இனிமேல் அந்த அரியரோடு சேர்த்து வாங்க போகிறாங்க. என் தாயார் உயிரோடு இருக்கும் வரை அந்த பென்ஷன் கிடைக்கும். ஓகேவா? இதான் பழைய ஓய்வூதிய திட்டம். நடுவில் கவர்மெண்ட் வந்து இந்த பென்ஷன் மாதம் மாதம் கொடுக்குறதுன்ற ஸ்கீமையே எடுத்துட்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் மாதிரி ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க. உன்னோட சம்பளத்துலேருந்து 10%. அண்ட் இந்த பிரைவேட் கம்பெனிலாம் இருக்குல்ல, பிஎஃப்னு சொல்கிறாங்க, அது மாதிரி அந்த கம்பெனி ஒரு 10% போடுவாங்க, அது மாதிரி கவர்மெண்ட் ஒரு 10% போட்டுன்னு ரிட்டையர் ஆகும்போது ஒரு அமௌண்ட்டை கையில் கொடுப்பாங்க. இது புதிய ஓய்வூதிய திட்டம். அது ஓய்வூதியம் இல்லை, இந்த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் அதை சொல்கிறாங்க. நம்ம காசு